விஜய் கட்சியில் இணையும் ஓபிஎஸ்ஸின் மூத்த மகன். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவிலே ஒரு காலத்தில் தேனி தொகுதி எம்பியாக இருந்தவர் தான் ஓபிஎஸ் உடைய மூத்த மகன் ரவீந்திரநாத் அவர்கள். அப்படிப்பட்ட ரவீந்திரநாத் அவர்கள் தற்போது விஜய் கட்சியிலே இணைய போகிறார் அப்படின்னு சொல்லி செய்திகள் எல்லாம் உலா வந்து கொண்டு, அதாவது நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அந்த கட்சியில் தினம் தினம் உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதாகத்தான் செய்திகள் கூட வெளியாகிறது. அந்த தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடனே கூட்டணி வைக்கப் போகிறது அப்படிங்கிற நிலைமை என்பது இப்ப ஏற்பட்டிருக்கிறது. அதாவது அதை மாத்தி சொல்லணும், தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக கூட்டணி வைக்கப் போகிறது அப்படிங்கிற நிலைப்பாடுதான் தற்போது போகிறது. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாபெரும் இயக்கம், உலக அளவிலே 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டர்கள் அடிப்படையில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியை நம்பி இருக்கிறது அப்படின்னா இதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. அந்த அளவிற்கு அதிமுக நிலைமை அதுல பாதாளத்திலே இருந்து, அதாவது நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை புதிதாக ஆரம்பித்திருக்கிறார். அந்த கட்சி நம்முடன் கூட்டணி வைக்க வேண்டும், கண்டிப்பாக வைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்க்கிறார். விஜய் அவர்கள் சரி என்று சொல்லிவிட்டால் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவிகள் கூட கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறாங்க அதிமுக தலைவர். ஒரு காலத்திலே அதிமுகவை தேடி தேடி எங்க கட்சியை அதிமுக கூட்டணியில் சேர்த்து கொள்ளாதா அப்படின்னு அலைந்த காலங்கள்லாம் இருக்கிறது. இப்போ அந்த கட்சி நம்மளை சேர்த்து கொள்ளாதா அப்படிங்கிற நிலைமைக்கு அதிமுக வந்துவிட்டது. அந்த தமிழக வெற்றி கழகத்தில் நமது ஓபிஎஸ் உடைய மூத்த மகன் ரவீந்திரநாத் அவர்கள், அதாவது முன்னாள் தேனி தொகுதி எம்பியாக இருந்த ரவீந்திரநாத் அவர்கள் இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகிற்று. உண்மையை சொல்ல போனால் ஓபிஎஸ் உடைய மூத்த மகன் விஜய் கட்சியில இணைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நமது ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கென்று தனியாக எந்த ஒரு கட்சியும் கிடையாது. இப்போதைக்கு நாங்களும் அதிமுக அப்படின்னு சொன்னாலுமே அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கிறது. இருந்த போதிலும் ஓபிஎஸ்க்கு என்று தனிப்பட்ட முறையில் கட்சிகளோ எதுவுமே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நமது ஓபிஎஸ் உடைய மகனோடுக்கு அரசியல் வாழ்க்கை என்பது இருக்கிறது. அதை மையப்படுத்தி தான் விஜய் கட்சியில இணைவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புகள் என்பது எகிரிக் கொண்டிருக்கிறது. இருந்த போதிலுமே இது உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலாகத்தான் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் உடைய மகன் விஜய் கட்சியில இணைவதும் ஓபிஎஸ்க்கு ஒரு விதத்திலே நல்லதாகத்தான் இருக்கிறது. ஏன் அப்படின்னா விஜய் கட்சியில இணைந்தால் ஓபிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வாய்ப்புகளுக்கு கூட அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.